இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை T20 போட்டிகளுக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவ் கேப்டன் பொறுப்பை மீண்டும் பெறுகிறார். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் துணை கேப்டனாக சுமன் கில், ஹர்திக் பாண்டியா, அர்ஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறுகின்றனர். மேலும் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மாவுக்கும் அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஆசிய கோப்பை T20 போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிய கோப்பை T20 போட்டியில் துணை கேப்டனாக சுமன் கில், முக்கியமாக கேப்டனாக சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மாவுக்கும் அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை T20 போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகிறார். துணை கேப்டனாக சுமன் கில், ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர், அர்ஷ்தீப் சிங் வேகப்பந்து வீச்சாளர், அபிஷேக் சர்மா அதிரடி ஆட்டக்காரர், திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் இந்த அணியில் இடம் பெற்றிருக்கிறார்கள். முன்னதாக பாகிஸ்தான் ஆசிய கோப்பை T20 பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக பாபர் அசம் போன்ற முக்கிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது ஆசிய கோப்பை T20 போட்டிகளுக்கான இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஆசிய கோப்பை T20 தொடரில் விளையாட இருக்கிறது. துணை கேப்டனாக சுமன் கில், ஹர்திக் பாண்டியா, அர்ஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறுகின்றனர். ஜெய்ஷ்வால் இந்த அணியில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை T20 போட்டி இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. இந்த முறை ஆசிய கோப்பை ஒருநாள் போட்டி தொடராக இல்லாமல் T20 போட்டி தொடராக நடைபெற உள்ளது. உலக கோப்பை T20 தொடரை முன்னிட்டு இந்த ஆசிய கோப்பை T20 தொடராக நடைபெற இருக்கிறது. இதன் இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ், துணை கேப்டன் சுமன் கில், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மாவுக்கு அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. ஜெய்ஷ்வாலுக்கு அணியில் இடமில்லை. பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன், அர்ச்சித் ராணா, ரிங்கு சிங் ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெறுகிறார்கள். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை கேப்டன் சுமன் கில், ஹர்திக் பாண்டியா, அர்ஷ்தீப் சிங் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெறுகின்றனர். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மா, அக்சர் பட்டேல், சிவம் தூபே ஆகியோர் அணியில் இடம்பெறுகிறார்கள். பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன், அர்ஷித் ராணா, ரிங்கு சிங், குல்தீப் ஆகியோரும் இந்த அணியில் இடம்பெறுகிறார்கள். சுழல் பந்து வீச்சாளர்களான வேகப்பந்து வீச்சாளர்கள், ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த அணியில் இடம்பெற்று ஒரு பலமான அணியாக இந்திய அணி திகழ்கிறது. ஆசிய கோப்பை T20 போட்டியில் இந்திய அணியை எதிர்த்து பாகிஸ்தானும் விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன், அர்ஜித் ராணா, ரிங்கு சிங், குல்தீப் யாவதும் இடம்பெறுகின்றனர்.